ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பூனை குட்டிகள் நல்லா இருக்குது. ஒரு டயத்தில் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுதுங்க. சொல்கிறேன் எனி டைம் நான் லைவில் சொல்லிட்டு தான் கிடக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு அந்தளவுக்கு பொறுக்க முடியல. எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எதுனா கூட என்னால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் அட்டன் பண்ணி அதில் வந்த வினைகள் எனக்கு ரொம்ப எக்கச்சக்கமான வியாதிகள் வந்துருச்சு. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு மாத்திரை ஒரு கம்பெனின்னு அப்படியே மாற்றி மாற்றி சுகர் டேப்லெட், தைராய்டு டேப்லெட் எல்லாம் போட்டு முழுங்கிட்டு குடல் வெந்து போச்சுட்டே. குடல் வெந்து போச்சு. நல்லா உடம்பு குடல் எல்லாம் பயங்கரம். அப்படியே கோமாவுக்கு போயிட்டேன். என்னடா பண்ணுறீங்க? அதனால் அது ரொம்ப ட்ரபுள் ஆகி அதுலேருந்தே ரொம்ப டயர்டாகிடுச்சிடுங்க. உண்மை என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரை அதெல்லாம் போட்டுட்ருக்குறேன். அதனால் உடம்பு இன்றைக்கி இப்போ ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது. சரி, இருந்தாலும் ஒன்று போடலாம் அப்படின்னு மனசு தோணுச்சு. எனக்கு எப்பப்பெல்லாம் கவலை வருதோ என்னெல்லாம் வருதோ அதை நான் போட்டுக்கலாம்னு தோணிகிட்டு இருக்குது. இது நான் இறந்து மறைஞ்சு போயிட்டாலும் என்னுடைய சேனலில் இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு இது கொடுத்தது ஒரே ஒரு இது சொல்லிக்க விரும்புகிறேன். யூடியூப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த சேனலில் எப்போ இருந்தே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ நான் அதை பார்த்து பழகி மற்ற இன்ஸ்டாகிராம் இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் போடுறத விட எனக்கு யூடியூப்பில் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பர்ஃபெக்டாக கிளியராக நீட்டாக இருக்கும். எந்த சத்தையும் கசகசான்னு வராது. அதனால் எனக்கு யூடியூப் மட்டும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் ரன் பண்ணிக்கிட்டு. ஃபேஸ்புக்கெலாம் போய் பார்த்தோம்னா கன்றாவே இருக்கும், பார்க்கவே முடியாது. அவனுங்கள்த காசு கட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியே போயிட்டு போகுதுங்க. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு டென்ஷன் ஆகி காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். தூங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் இந்த மசாலா பூரி வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆப்பிள் பழம் எப்படி இருந்தாலும் வேணும் எனக்கு. அது எந்த ஃப்ரூட்ஸ் இல்லையோ அது இருந்ததுன்னா நான் சாப்பிட்டுக்குவேன். அது பாலும் மெயினாக வேணும் எனக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்குது. எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ எனக்கு எந்த கஷ்டமே தோணலை. கஷ்டங்கிறதுக்கே சான்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஏதாவது சின்னதாக ஒரு இதுனா கூட என்ன தான் நான் திட்டிருந்தாலும் அவங்கள என்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க அப்பா அம்மா. இன்றைக்கி அதை நினச்சா ஒவ்வொன்றையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அழுக வேண்டியது வருது. அழுகணும்னு வச்சுக்கேன். அழுகிறதுனால பிரயோசனம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த உணர்ச்சியாகப்பட்டது அந்த தப்பாக யோசிச்சுட்டு இருக்கோம்ல, இப்படியா அப்படியே ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சிடும். அது இல்லாமல் அது அழுதிங்கன்னா அதனுடைய டென்ஷன் குறைஞ்சிரும். என்ன அதுக்கு சில பேர் அழுதுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் மறுபடியும் இதாகும். அது நார்மலுக்கு போயிடும். அப்படியே நான் அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. வெங்காயமாட்டு இருக்குதுங்க. வெங்காயமாட்டு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்காதீங்க. நம்ம வெங்காயம் உரிக்க ஒன்றுமே இருக்காது. கடைசியில் ஒன்றுமே இருக்காது. கடைசியில் அப்படியே போயிடும். அதனால் நம்ம எந்த இதுலேயுமே நம்பிக்கை வச்சு ஒருத்தர் நம்பி அதில் நம்ம ஏமாந்து போகிறோம்னு வச்சுங்களேன், ரொம்ப வலி கொடுக்குது. யாருமே அந்த மாதிரி இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்குங்க. தாயதாப்புனாட்டும் யாரையும் புரிஞ்சுக்குங்க. நம்ம பிள்ளைய பார்க்கல அப்படின்னு மனந்தளர்ந்து போயிடாதீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் பிள்ளைங்க மேலே அதிக அன்பு வைக்காதீங்க. அதிக அன்பு வச்சு என்னையாட்டு நாசம் போய் இந்த உடல்நிலை சரியில்லாமல் தான் போயிடும். நானும் எவ்வளவோ தூரம் நம்ம இருந்து பார்க்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் கடவுள் ரொம்ப உடல் வலி அப்படியே கண்ணை சொருகிட்டு போக தூக்கும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. சைக்காலஜி டேப்லெட் போடுறேன், சுகர் டேப்லெட்டு, தைராய்டு டேப்லெட்டு, வெறுவத்தில் போடுற டேப்லெட்டு, மாதம் 7,000 ரூபா மாத்திரைக்கு மட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறது? தலையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதை பார்த்துட்டே ஆகணும். மறுபடியும் ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.